நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பாத்துக்கிட்டே இரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. எங்க போனாங்க ரெண்டு பேரும்? ஏண்டி இந்த பக்கம் போற? மெயின் ரோட்ல போனா பெட்ரோல் நிறைய செலவாகும்க்கா. இந்த வழியா போனா பெட்ரோலும் மிச்சமாகும், காசும் மிச்சமாகும். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாதான் உன் கல்யாணத்துக்கு 4 காசு கையில நிக்கும்க்கா. ஆனா நம்ம துர்காவுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாது. சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாமே புரிஞ்சுப்பான். என்னாச்சுக்கா? யார தேடுற? யாரையும் இல்லையே. நான் பேசிக்கிட்டே வரேன், நீ அமைதியாவே இருக்க. அம்மா மாதிரி நீயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கா. அப்படிலாம் இல்லடி. அக்கா, நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், புரியுதா? அக்கா, சோளம் சாப்பிடலாமா? அதெல்லாம் வேணாடி, வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, போலாம் வா. சோளம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுக்கா, வாக்கா சாப்பிடலாம். வேணாம். அண்ணா 2 சோளம் கொடுங்க. தரமா. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னாச்சுமா? அதான் எனக்கு சோளனா ரொம்ப பிடிக்கும், வண்டியை நிறுத்து வெற்றி. ஏய், இப்ப சாப்பிட தானே போறோம், அப்புறம் என்ன? டேய், என் மருமக சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, வண்டியை நிப்பாட்டு. சரிம்மா. நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. இது நிப்பாட்டுறேன். இந்த டேஸ்ட் சமைச்சவங்க கைப்பக்குவமா இல்ல பரிமாறினவங்க கைப்பக்குவமான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நான் செஞ்ச சமையல நீங்க ஆசையை எடுத்து சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுங்க. முதல்ல நீங்க பழைய மாதிரி ஆகணுங்க, அப்பதாங்க எனக்கு நிம்மதி. ஆனா உங்களுக்கு இப்படி ஆனத பத்தி அந்த சகுந்தலா தேவி கொஞ்சம் கூட வருத்தமே படலைங்க. நானா ஏன் அவளை பத்தி ஆரம்பிக்க போறேன்? அந்த சகுந்தலா தேவியதான் நான் பார்க்க வேண்டியதா போச்சு. நான் கார்ல போயிட்டு இருந்தேன். உனக்கு என்னப்பா வேலையா வெட்டியா? மாசமான பணம் கைக்கு கரெக்டா வந்துருமே, வட்டி பணம். அவளோட பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணாம விட மாட்டாளாம். ஏகிட்டே சவால் விட்டு போறா. வெற்றி, காலங்காத்தாலே வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. தம்பி இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலாமா? அப்படியா? எங்கடா கூட்டு போறீங்க என் பையனை? அது ஒரு சின்ன வேலைமா, நாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோமா. வாப்பா போலாம். ஒரு நிமிஷம். அந்த நீதிமணி விஷயத்த நீங்க 2 பேரும் தான் பாக்குறதா வெற்றி சொன்னா? எந்த நீதிமணிமா? என்னடா வெற்றி, எந்த நீதிமணின்னு கேக்குறாவ? அம்மா அது அம்மா, இவ எப்போதுமே இப்படித்தான். டீல் வந்துட்டா பேர மறந்துடுவான், ஆனா மேட்டர் மறக்க மாட்டான். ஷார்ப்பா இருப்பான் இல்லடா?
அவ எப்படியோ போட்டோம், எனக்கு இந்த டீல் முடியணும். உங்களால முடியுமா முடியாதா? முடிஞ்சிருமா? சீக்கிரம் முடிஞ்சிருமா? நல்ல 3 வேலையை கொட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்த தெரியுதுல்ல, பத்தாததுக்கு இவனை வேற கூட்டிட்டு போறீங்க. சின்ன வேலை, அதை முடிக்க முடியலடா உங்களால. டீல முடிக்கிற வழிய பாருங்க. சரிமா. இன்னொரு வாட்டி அந்த நீதிமணி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன் இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டான். செம்மையா கொடுத்திருக்கோம்ல. கொடுத்திருக்கீங்களா? எதை? நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்திருக்கேன். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. சீக்கிரத்துல வேலையை முடிச்சிருவோன்ற நம்பிக்கை கொடுத்திருக்கோமா. வாழ்க்கையில நம்பிக்கை தானமா முக்கியம் இல்லடா. நீங்க பேசுறது செய்யறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. எங்களுக்கே புரியல. என்னவோ, சீக்கிரமா அந்த டீல முடிக்கிற வழிய பாருங்க. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னைத்தான் கூப்பிடுவேன். வேற எங்க போவேன்? இங்கதானே வருவேன். உன்னை விட்டா எனக்கு ஆறுதலுக்கு யாரு இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன்? என் பொண்ணுங்களுக்கு நான் எப்படி? இதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நீ எந்த வழிய காமிக்கிறியோ நான் அந்த வழியில கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டதெல்லாம் நிறைவேறிடும்னா எதுக்கு வேலை செய்யணும்? கும்பிட்டா போதுமேன்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இப்போ நான் ரொம்ப சுயநலவாதியா உன் கண்ணுக்கு தெரியும்ல. ஆனா இப்போ 100% பக்தியோட உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. எம்மா என் லைஃப்ல இருந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக இந்த சம்பந்தம் நடக்காம போகணும்லாம் நான் வேண்டிக்க மாட்டேன். நான் அவ்வளோ சுயநலவாதிலாம் கிடையாது. நான் யமுனாவை இதை விட 100 மடங்கு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்றேன். நீ தாம்மா முடிவு பண்ணணும். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. தயவு செஞ்சு என் ஆசையை மட்டும் நிறைவேற்றுமா. சார், இவங்க தான் பொண்ணோட அம்மா. பேரு மீனாட்சி. அவங்க 2 பேரும் பொண்ணோட தங்கச்சிங்க. இது கடைசி பொண்ணு துர்கா சக்தி. வணக்கம். நீ என்னமா பண்ற? நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். 2 பேரும் காலேஜ்ல டாப். அது சரிங்க. மொத பொண்ணு வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஏன் அவளை மேல எதுவும் படிக்க வைக்கலையா நீங்க? எங்க அக்கா அவளுக்கு சேர்த்து எங்களை படிக்க வச்சிருக்கா. விட்டு கொடுக்கறதுல அவளை மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. வயசுலதான் அவளை எங்களுக்கு அக்கா மாதிரி, ஆனா மனசுல அவ எங்களுக்கு அம்மா மாதிரி. என்ன ஃபீலிங்கா? மூடிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு. என்னம்மா, பையனை நல்லா பாத்துக்கிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணே,
பையனை புடிச்சிருக்கான்னு அண்ணிட்ட கேக்குறாங்கண்ணே. அவ என்ன சொல்றான்னு பார்த்து சொல்லு. அவ மட்டும் ஊன்னு சொல்லட்டும், இங்க இருந்து வீடு வரைக்கும் உன்னை ஓட விட்டு அடிப்பேன். நான் என்னடே பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் அவ என்ன பார்க்கதான் வந்திருக்கா? இது பக்கா லவ்னு. அதேதானே? அதேதான். என்னை ஏத்தி விட்டல, மூடிட்டு பார்த்து சொல்லு. எங்க அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவும். சரி யமுனா, அத கொஞ்சம் சத்தமா தான் சொல்றது, எல்லாருக்கும் கேட்கட்டும். ஏமா சக்தி, உங்க அக்கா சொன்னது உன் காதுலயே அது விழுந்துச்சா? என்ன சொல்றா உங்க அக்கா? அம்மாவோட முடிவுதான் என்னுடைய முடிவும். டேய், என்ன சொன்னாவ? என்கிட்ட எதுவுமே கேட்காதடா. உன் கோபம் தீர அளவுக்கு என்ன அடினா அடினா அடி. என்ன சொன்னான்னு கேக்குறேன்ல. அவங்க அம்மாக்கு ஓகேன்னா அன்னைக்கு ஓகேவா? அடி. அப்புறம் என்ன மீனாட்சிக்கா, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? ஒரு நிமிஷம். பொண்ணோட அப்பாவை பத்தி கேட்டப்போ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னீங்க. அடடடடா, என்ன டிராமா பண்ற மீனாட்சி? அப்பாவை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற நரி நீ. ஏய் சக்தி, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுன நான் கத்துருவேன். ஓஹோ, ஏன் மேலே நீ கை வச்சிருவியா? வந்து பாரு. சொன்னா கேளு. கை வச்சுதான் பாரு. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவா இந்த புஷ்பா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ போமா, உள்ள போ, நான் பேசிக்கிறேன். போ. அது என்ன பேசுறது? புஷ்பா, இங்க பாரு. என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்குனது மட்டும் இல்லாம வீட்டையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே லாயர் நோட்டீஸ் அனுப்புறியா நீ? பொறுமையா இருக்கு. 10 லட்சமா? இரு 10 லட்சமா? உன்கிட்ட யார் வாங்கினாங்க 10 லட்சம்? புஷ்பா, நீ இப்ப திரும்பி போயிடு. சொல்றது கேளு. இப்ப இந்த பேச்சு வேண்டாம். உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். யமுனாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நானே உன்னை வந்து அப்புறமா பாக்குறேனே. போயிடு. டேய், பாத்தியா? பொண்ணு பார்க்க வந்தது அவங்க அக்காவையாண்டா. பாத்தேனே படத்துல ட்விஸ்ட். அடிங்க, ஒரு ட்விஸ்டும் இல்ல. முதல்ல இருந்தே அங்க அப்படிதான் இருந்திருக்கு. நீ தான் என்ன தேவலாம குழப்பிருக்க. உனக்கு இருக்குடி. மா, இவ கிட்ட போய் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல இவ கழுத்து புடிச்சு வெளியே தள்ளு. தள்ளுவ. ஏன் தள்ள மாட்ட? முதல்ல எனக்கு தர வேண்டியதை தர சொல்லு. அப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை? நான் போய்கிட்டே இருப்பேன். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன தர வேண்டியது இருக்கு உனக்கு? சும்மா கிளம்பு, உளராம. சக்தி, உள்ள போமா, சொல்றல. போடி, கூட்டிட்டு போ அவளை. யமுனா, கூட்டு போமா. போங்க. எல்லாரும் பாக்குறாங்க. வேணாம் புஷ்பா, வாங்க, உள்ள போயிடு. தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாத. நான் வந்து பேசுறேன் உன்கிட்ட. பிரச்சனை பண்ணாத. போ புஷ்பா. வா, போ சக்தி. அக்கா நீ எங்க அப்படி பண்ற? சொன்னா கேளு. நம்ம அம்மா 10 லட்சம் தரணும்னு அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2ல 1 பாத்துட்டு வரேன். என்ன விடுங்க. முதல்ல கொஞ்சம் கேளு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டே இருக்கா? எல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. நீ அமைதியா இரு. ஏமா, வீடே உன்னோடது இல்ல?
காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா அந்த வீட்லயே சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்களா? சம்பந்தம் மீனாட்சி, நீ லேசு பட்டவ இல்லம்மா. ஏயா நல்லா பாத்தீங்க சம்பந்தம். முன்ன பின்ன விசாரிக்காம இப்படிதான் தட்டை தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களா? புஷ்பா, போதும்மா போதும். நீ எனக்கு திருப்பி கொடுத்ததெல்லாம் போதும். சக்தி, இன்னைக்கு சொல்ற கேட்டுக்க, நீ பண்றதெல்லாம் தப்பு. மா, அனுசரிச்சு போறது வேற, அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நிக்கிறது வேற. உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்றதை விட சாகுறதே மேல். சரி, நீ சொல்றதும் சரிதான். சரிடி, செத்த போயிடுறேன்டி. தேவையில்லடி, உங்க யாருக்கும் தேவையில்ல. நீங்களே கத்துக்கங்க, நீங்களே எல்லாம் முடிவீங்க. எனக்கு என்ன சொல்றத கேளு. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எதுக்குமா சாகணும்னு நினைக்கிற? நடந்ததெல்லாம் மறந்துருமா. சக்தி, நீ பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு. சக்தி, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே இருக்க. நான் சொல்றது அந்த அர்த்தத்துல இல்லம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குமா அவங்களுக்காக பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்ப? நான் சாகுற வரைக்கும் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும். அம்மா, அம்மா, ப்ளீஸ் மா, அழாதம்மா, அழாதம்மா, ப்ளீஸ் மா, அழாதம்மா. அம்மா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ தண்ணி அரிச்சிட்டு இருந்தா, அதான் ஒத்தாசையா இருந்தேன். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? போ. அம்மா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, மறந்துட்டீங்களா என்ன? எப்பவும் ஊருக்கு முன்னாடி நம்ம மெஸ் தான் கலக்கட்டும். ஆனா இன்னைக்கு என்னடானா சாதாரண கோலம் கூட போடல. என்னக்கா? கொஞ்சம் பொறுமையா பெரிய கோலமா போடலான்னு பார்த்தேன், அதுக்காக தான். ஒவ்வொரு வருஷமும் முதல் நாள் ராத்திரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். ஆனா நேத்து நடந்த கலாட்டாவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா கூட பேசல. ஏமா, நீ கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? ஒவ்வொரு வருஷமும் காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளையார புடிச்சு வச்சு பூஜையெல்லாம் செய்வோம்ல. செத்த போயிடுறேன்டி. சரிடி, செத்த போயிடுறேன்டி. நடந்தது நடந்து போச்சு. நேத்து நடந்த விஷயத்துல இருந்து வெளிய வாமா. ஏ மீனாட்சி, உன்னதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இன்னைக்கு சந்தோஷமா பூஜை செய்யலாம், சரியா? சரி சக்தி, என் கண்ணுல இன்னைக்கு நீயும் யமுனாவும் சேர்ந்து பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. நான் இங்க பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நான் கிளம்புறேம்மா. என்னது, கோயிலுக்கு போறியா? இன்னைக்கு வீட்ல பூஜை, அதை விட்டுட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மெஸ்ல நடக்க போற பூஜைய பாக்குறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு தேவையான காய்கறி பருப்பெல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. நீ இல்லனா சரியா வராது. முதல்ல இங்க பூஜை பண்ணணும், அப்புறமா நீ கோயிலுக்கு போய்க்கோ. சீக்கிரமாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க பாரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏ வெற்றி, ஏ வெற்றி, ஏ கிரியாதடியா, எழுந்திருக்கடா. ஏ வெற்றி. என்னம்மா எப்படி தூங்குறான் பாரு அவன். அம்மா,
ஏமா இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? டேய் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திடா, சீக்கிரம் குளிச்சிட்டு வா, பூஜை எல்லாம் இருக்குடா, சீக்கிரம்டா. டேய் உங்கள மாதிரியே இவனையும் சோம்பேறி ஆக்கிடாதீங்கடா. குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு சட்டுன்னு வாங்க, நான் போய் பூஜைக்கு ரெடி பண்றேன். சீக்கிரம் வாங்க. போயிட்டாங்க. ரொம்ப தான் சுறுசுறுப்புண்ண நீ. இதுல அம்மா எங்களே சோம்பேறின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எந்திரின அண்ணா, இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தின அண்ணா, இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள் எந்திரின. டேய் அப்ப முதல்ல அவனை எழுப்புடா, அவனுக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். நல்லா அடிச்சு எழுப்பு. டேய் எந்திரா. டேய் எங்க தூக்கம் போச்சு? உனக்கு என்னடா தூக்கம்? எந்திரா. ஏன்டா எழுப்புன? செம்ம கனவுடா, இப்படி பண்ணிட்டியாடா. இனிமே நான் அவளை எங்கடா பாப்பேன்? டேய் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளாண்டா. போய் நல்லா குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. உனக்கு கொலக்கட்டெல்லாம் படைப்பாங்களாண்டா. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிள்ளையார் உதச்சு பாத்துறியா நீ? ஆவடிச்சு மாட்டணும்டா நினைச்சேன்டா. இன்னும் குளிக்க போலியா நீங்க? 2 நிமிஷமா உடனே போய் குளிச்சு வந்துடுறோம் நாங்க. சரி சரி வெற்றி, அப்பா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு, சட்டுன்னு வாடா. அப்புறம் இன்னைக்கு முழுக்க நீ வீட்டுல தான் இருக்கணும். இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்காத. சரிம்மா. டேய் உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னேன், கேட்டுச்சுல்ல? அம்மா இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தான், அதுக்கு நான் பொறுப்பு. சரி சீக்கிரம் வாங்க. ஏய் என் போன் அங்க இருக்கிற வச்சிருக்க. ஹலோ சொல்றா. அப்படியா அப்படியா? சார் சார் போன வேடா தல்றா. அண்ணே நம்ம மீனாட்சி மெஸ்ல இனி விநாயகர் சதுர்த்தி ஃபேமஸா கொண்டாடுறாங்களாண்ணா. பிரசாதம் சாப்பாடுன்னு கலை கட்டுதான். வேற லெவல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கண்ணா. அப்படியா? ஆமா, யார் ஒன்னு சொன்னது? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட தான் மீனாட்சி மெஸ்ல இருந்து பருப்பு அரிசி இதெல்லாம் கேட்டுருக்காங்களாமா. அவன் தான் சொன்னான். அப்படின்னா குளிச்சுட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். எத கிளம்ப போறீங்களா? அம்மா இப்பதானே வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்களா? நீங்க எங்க இங்க? நாங்களா? கையில என்ன? அது இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச அரிசி பருப்பு இதெல்லாம் கேட்டிருந்தீங்களாமே, அததான் நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்ககிட்ட யார் கேட்டா? நீங்க என்ன விவசாயியா? உங்களை பார்த்தா விவசாயி மாதிரி தெரியலையே. தெரியலையா? நம்ம விவசாயி இல்லன்னு கண்டுபிடிச்சாங்க, வா ஓடிடலாம். அது பார்த்த உடனே விவசாயம் தெரியறதுக்கு இப்படிதான் இருக்கணும்னு ஏதாச்சும் எழுதியிருக்கா என்ன? நாங்களும் விவசாயி தாங்க, அதுவும் இல்லாம இயற்கை விவசாயி. என்னடா? ஆமா இயற்கை விவசாயி. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்த ஞாபகமே இல்லையே. பார்த்ததே இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க இங்க வர்றது. சரி அதை விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. நான் உங்ககிட்ட அரிசி பருப்பெல்லாம் கேட்கவே இல்லையே. ஏய் சோலி முடிஞ்சதுடா. கொஞ்சம் அமைதியா சமாளிக்கிறேன். அது வந்துங்க எங்களுக்கு பக்கத்தூர் தான். நீங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது இல்லாம இங்க இருக்க இயற்கை விவசாயி இருக்காருல்ல, அவர் எங்க ஃப்ரெண்டு தான். இன்னும் சொல்ல போனா அந்த பையனுக்கு இந்த விவசாயத்தை கட்டு கொடுத்ததே எங்க அண்ணன் தான் இல்லனே? ஆமா. அப்படியானே? ஆமா ஆமா அப்பா ஆமா. என் நண்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அரிசியும் பருப்பும் இல்லாம பிரசாதத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுல்ல, அதான் எங்க நிலத்துல விளைஞ்சதை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்பெல்லாம் யார் கொடுத்தாலும் வாங்க முடியாது. பூஜைக்குன்னு ஒரு கட்டு முறை இருக்கு. அது என்ன கட்டு முறை? யார் கொடுக்கணுமோ அவங்க தான் கொடுக்கணுங்க. இதெல்லாம் மத்த மெஸ் மாதிரி நினைச்சிட்டீங்களா? இதெல்லாம் கோயில் மாதிரிங்க. மாணிக்கண்ண, நீங்க ஓவரா உணர்ச்சி வசப்படுறீங்க. சரி கொடுங்க. சரிங்க.
ஆமா இந்த தடவை உங்க வயல்ல என்ன விளைச்சல்? கேள்வியா கேக்குறாங்களே, என்ன பண்றது? அதான் அரிசி பருப்புன்னு சொன்னோம்ல. அது தெரியுது. அரிசி பருப்பு என்ன வகையரா, எங்க விதை வாங்குனீங்க, இயற்கை விவசாயம் எல்லாம் எப்படி பண்ணீங்க? உட்காரு. உங்க வீட்ல பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? பூஜை முடிஞ்சு நேரா இங்கதான் வரும். எங்க இவ என்ன சரியா பூஜை கூட பண்ண விடல. இங்க வரணும் வரணும்னு என்ன பாடா படுத்திட்டானா பாருங்களேன். எங்க என் பையன்? வெற்றியா? இதனால உங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு வெற்றிக்காக நானே என் கையால கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். எங்க அவரு? வாங்க அத்தை. ஹாய் பூஜா. ஹாய். அப்படின்னா வெற்றி ஒன்ன பார்க்க வரலையா? என்ன பார்க்கவா? இல்லையா அத்தை. பூஜா, வெற்றி நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போயிருக்காரு போல. அவருக்கு முன்னாடி நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இங்க வந்திருக்கோம். ஓ, ஓஹோ, இப்பதான் எனக்கே புரியுது. இருக்கலாம். ஐயோ அண்ணா, வேற ஏதாவது போய் சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? இப்படியா போய் சொல்லிட்டு போவ? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரண்யா, என் போனை கொண்டு வா, வெற்றிக்கு போன் பண்ணலாம். இருங்க அத்தை, நான் ட்ரை பண்றேன். இவ்வளோ போனத்துக்கு எடுக்கணும். காலை கட் பண்றாரு. அது அண்ணன் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு போல. என்னப்பா யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு எழுதி தொலை. இதுல எப்படிங்க எழுதுறது? கோலப்படியை கொண்டு வாங்க. போய் எடு, போ போ. போய் கொடு. இந்தாங்க. தமிழ்ல சின்னதா இருக்கு, இங்கிலீஷ்ல இவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்குதான் அவன் இங்கிலீஷே படிச்சு தொலையல. அண்ணா 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 அண்ணா, இப்ப எதுக்கு போன ஆஃப் பண்ண முதல்ல? டேய் கிரி, நம்ம போனையும் ஆஃப் பண்ணிடலாம்டா. இல்லனா எவனா போன் பண்ணி நொய் 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 இருப்பான். நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. 3 பேரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணி வராங்கண்ணே. அப்படி வாங்க. என்னாச்சு? ஏங்க புரியலங்க. என்னாச்சு? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. ஆனா ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க? தேங்க்ஸ்ங்க. யமுனா, என் மனசு உங்களுக்கு மட்டும் புரியும்னு அதை தனி கலர்ல எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு புரியுமா? அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. என்னங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். இவ்ளோ அழகா எழுதின உங்களுக்கு ஒரு தேங்க்யூ.
ரொம்ப லேட் ஆகுது பூஜா. இது வரைக்கும் வெற்றி வரல. நாம கிளம்பலாம் பூஜா. அத்த, வெற்றி நிஜமாவே என்ன பாக்குறதா சொல்லிட்டு தான் போனாரா? அது அண்ணனுக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலையா இருக்கும், அதான் போயிருப்பாரு. என்ன வேலை வேணா இருக்கட்டும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? வெற்றி இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதே இல்ல. பரவாயில்ல அண்ணி, வெற்றிக்கு என்ன வேலையோ என்னவோ. சரிங்க அண்ணி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கா பூஜா? வெற்றிய பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டாரேன்னு வருத்தம் இன்னொரு பக்கம். குமாரி, அம்மா, மஞ்சள் குங்குமம் கொண்டு வா. கொண்டு வரமா. நீ போய் உட்காருமா.